பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் டிலு திரு. இன்னைக்கு என்ன விஷயம் டிலு பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்மள ஒரு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆமா, சோழன், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். முன்னாடி ஒரு தோட்டம் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? அது ஸ்டார்ட்லே இவ்வளவுக்கு இருந்த சோழெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதை நம்மளுடைய பிஹைண்ட் நேயர்களுக்காக காட்டு அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ சோழன் தோட்டம் உள்ள போமா? வாங்க. உள்ள கீழுக்கெல்லாம் காடா இருக்குது. காடு அப்படி போங்க டீல். இங்க பாருங்க, தக்காளி டிலு. அதெல்லாம் இதுக்குள்ள வளர்ந்து போயிருக்கு. ஆமா, உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது. இதெல்லாம் சின்ன நடந்து என்ன டிலு? ஆமா, சோழன் இது இப்ப உடைக்கிற பருவமா? உடைக்கிற பருவம் இல்ல, சிலது உடைக்கிற பருவம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 10 நாள் 15 நாள்ல உடைப்பாங்க. ஆனா என்னன்னா, இங்க ஒரு சம்பிரதாயம் இருக்கு என்னடிலோ. எதுனாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு எது செஞ்சாலுமே அதை ஃபர்ஸ்ட்டுக்கு சாமிக்கு வச்சுட்டு தான் செய்வாங்க. ஸோ இந்த சோழன் இப்போ உடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 10 நாளைக்கு பிறகு தான் நம்ம சாப்பிடலாம். ஸோ இன்னும் போவோம். இங்க பாருங்க, சுரக்கொடி. இதான் சுரப்பூ. வாரேன். சுரன்னு சொன்னா சுரக்காய். சில பேருக்கு தெரியாம இருக்கு. அங்கால புடலங்கா. அதான் இதான் புடலங்காய். இதான் புடலங்காய் கொடி. அப்படி இது இந்த வேலி ஃபுல்லா போட்டிருக்காங்க. அங்கேயும் நிக்குது. அங்கே நெல்லு கட்டி போட நான் தெரியல. நான் வந்து வாரு தெரியல கை தெரியுறீங்க பிரச்சா. ஆமா, சுரப்படியே இதுதான் சோல். உடைக்கிறதையும் ஒரு வீடியோவா போடுவோம் என்னடிலும். ஆமா, நம்மளுடைய நேர்கள் பார்த்து வந்த நேர்கள் விருப்பம் தான் எங்கட விருப்பமும். எங்கட நீங்க சொல்றதுன்னா தூரம் வரைக்குமே சோளம் தான். ஆளுக்கு மேல வளர்ந்து நிக்க சோளம். அதால எங்களை பக்கம் போறேன், என்ன செய்யறே தெரியல. சோள காட்டு பொம்மை என்ன பாட்டுட்டீங்க? எங்களுக்கு தெரியல பேரு. ஏறுங்க, இதன் இங்க இங்க கீரை தானே அது. கீரை கொஞ்சம் ஒரு இது போயிட்டு இருக்கு. கீரை சொன்னாங்க. இங்க பாருங்க, இது செஞ்சு கூடாங்க போய் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இது தொலைச்சு விட்டாதான் ஏதோ மருந்தா அந்த மருந்து செஞ்சுட்டாங்க. பூச்சி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப அடிக்கடி அதை கொஞ்சம் கவனிக்க. சோளம் மையறியும் நிக்குது. இனி இந்த மழை கடுமையா பெஞ்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முன்னாடில இதுக்கெல்லாம். சோளம் நோக்கி அதை மையறியெல்லாம் அந்த இருக்கு. பனமரமும் வச்சிருக்காங்க. பனம் பழம் தான். நொங்க எப்படி? நொங்க சீசன் முடிஞ்சது. இப்போ தெரியல. இங்கால வெங்காயம் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது எல்லாம் வெங்காயம். ஆமா, ரெண்டு கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே சோளம் தான். அங்காலையும் ஒரு பருவ சோழன் இருக்கு. இப்ப காட்டுவ மாட்டிலும் வாங்க. இந்த சோழன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு போட்டிருக்காங்க நெடிலும். அதாவது இதெல்லாம் குலை போடல. குலை இப்பதான் போட இப்பதான் ஒரு 2 மாதம் வரைக்கும் பருவமான சோழன். ஆனா இதுதான் குலை போடும். பார்த்தாலே தெரியுது. பாருங்க பாருங்க. அங்கால கொஞ்சம் பூத்திருக்கு. பூ வந்திருக்கு. அங்கால தொங்கல்ல வந்திருக்கு. இங்க முன் சைடு ஒரு இடத்தையும் வரல. நம்ம அதாவது சோழன் கூட உடைக்கும் போதும் உடைச்சு சாப்பிட்டு ஒரு வீடியோ நாங்க போடுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்மளோட இணைந்திருக்கணும். பிஹைண்ட் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்து வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கணும். அவளுக்கு டங்கு ஸ்லிப்பாதில ஃபாலோ பண்ணி பக்கத்து இருக்க வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கணும். அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம் வரும். அதையும் நீங்கள் டக்கு அப்படின்னு பார்த்து கொள்ளலாம். ஸோ டக்குன்னு இப்போ டக்குன்னு ஃபாலோ பண்ணாக்கலாம். டக்குன்னு போய் உங்களோட பொண்ணான கைகளை கொண்டு கமெண்ட் பாக்ஸில் பொண்ணான கைகளை கொண்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரியா?
ஸ்பெஷலான அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தந்திருந்தேன் மெனடியில். ஆமாம் ஆமாம், இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தரத்துக்கு நான் தான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன், நானும் டிலுவும் தயாராக இருக்கிறோம். ஆமாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு நேராருங்க தயாராக இருந்துக்கோங்க. ஸோ அதாவது நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி உங்களை பொண்ணான கைகளை கொண்டு பெல் follow பண்ணியோ லைக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ நீங்களும் ஒரு சப்போர்ட் தந்தால் தான் நாங்களும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போடலாம் தரலாம். தந்து கொண்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்னுமே எங்களை என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிலாம் உங்களுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணால் தான் நாங்களும் இன்னுமே அழகழகான தகவலாம் பார்க்குறவங்க சும்மா பார்த்துட்டு போகாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு, இன்னொரு வீடியோ செய்யணும்னு தோணும். எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நீங்க பார்த்துட்டு சும்மா தட்டிட்டு போறீங்க, எப்படி இருக்கு மனசு என்னடில. ஆமாம். ஸோ எல்லாருமே போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்து வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் டக் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் டிலு. பாய்.